ஜூலை 28 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோபால உக்காந்துக்கிட்டு சவுந்தரபாண்டி சனி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் எசக்கியும் பாக்கியாவும் வர்றாங்க. எங்க மாமா நீங்க இதனால இல்லாம எங்க வீட்டுக்கு திடீர்னு சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்கிறீங்களே, என்ன ஒரு அதிசயம், தேவையில்லாம போக மாட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்க அத்தை தானே சாப்பாடு சமைச்சு மகளுக்கு கொடுத்து விட்டா, அது மகளுக்கு மட்டும்தான் கொடுத்து விட்டாளா, இல்லை வீட்டில் இருக்கிற வேற யாருக்காவது கொடுத்து விட்டலான்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த இவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அச்சச்சோ மதனி இருக்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதனாலதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, தலைக்கு மேல பாவத்தையும் அசிங்கத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு யாருமே ரொம்ப நாள் உசுரோட சந்தோஷமா வாழ முடியாது. அவங்க உங்களுக்கான தண்டனை சீக்கிரமாவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. என்ன மாமா அத்தையும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க அத்தைக்கு பைத்தியம் முத்தி போச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க. அத்தைக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னா நீங்க தான் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு தெரியணும் அப்படின்னு இசைக்கு சொல்றாங்க. பாத்தியாடா சனியா, இவெல்லாம் பேசி நம்ம கேட்கணும்னு நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெங்கடேசன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நாங்க நிச்சயதார்த்தம் மட்டும் ரொம்ப கிராண்டா வைக்கணும்னு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இந்த கல்யாணத்துல வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சம்மதமானு கேட்க சொன்னாங்க. கல்யாணத்தை நீங்க எங்க வச்சுக்க சொன்னாலும் அங்கேயே வச்சுக்கலான்னு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னு வெங்கடேசன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சூடாமணி வந்து சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சாரலாம், ஆனா ஒண்ணு, கல்யாணம் மட்டும் எங்க குலதெய்வ கோவில்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குலதெய்வத்துடைய பேரையும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வீரவுக்கு டவுட் வருது. இத்தனை நாளா இந்த குலதெய்வ பேர் எங்களுக்கு கூட தெரியாது, இப்பதான் வந்தீங்க எங்க குலதெய்வ பேர்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நீ வாத்தியார் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற, அவங்களுக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சண்முகம் சமாளிச்சாடுறாங்க. ஒரு வழியா நல்லபடியா ரத்னா வெங்கடேசனுடைய கல்யாணத்து தேதியையும் குறிச்சு கொடுத்தாடுறாங்க. வெங்கடேசனை ஊர் முச்சந்தி வரைக்கும் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வெங்கடேசன் இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு வர்றாங்க. இத்தனை நாள்ல முத்துப்பாண்டி வந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான், இப்போ அவனாலேயே இப்போ கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாலே போதும், எத்தனை வருஷமா இதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு வெங்கடேசனும் ரத்னாவும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க நீங்கள் கிளம்புங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன நீ இவ்வளோ தூரம் ஒத்தாலா வந்திருக்கிற, அவ்வளோ நம்பிக்கையா என் பின்னாடி உன்னைய ஒத்தாலா அனுப்பி வச்சிருக்காங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னது, எனக்கு பின்னாடி ஒரு பாடி கார்டு வந்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. கனி வந்துட்டு இருக்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் சூடாமணியும் பரணியும் பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப பாக்கியா சொல்றாங்க, ஏண்டி நம்ம ஃபிகர்ல போடி 2 பேருமே ஒன்னா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரையுமே நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் என்ன நடக்குது ஏதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. மனசுக்குள்ளேயே சவுந்தரபாண்டி சூடாமணி பாக்கியா கிட்ட பேசுறாங்க. ரத்னாவுடைய கல்யாணத்தை பேசி முடிக்கிறதுக்காக மாப்பிள்ள வந்திருந்தாரு, உன்னைய நான் வர சொல்லாமையே தேதியெல்லாம் குறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நிச்சயதார்த்தம் மட்டும் பெருசாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. கல்யாணத்தை சிம்பிளாக நம்ம குலதெய்வ கோயிலே வச்சுக்கலான்னு நாங்கள் சொல்லிட்டோம். நீ ஒன்றும் கோச்சிக்காத பாக்கியா, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீ வந்துடணும். இந்த கல்யாணத்தில் உன் வீட்டுக்கார் வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கண்ணு கொல்லி கண்ணு, அவர் கண்ணில் பட்டுறாமல் இந்த விஷயத்தை நடத்தி முடிக்கணும். அவர் கண்ணில் மட்டும் பட்டுச்சுன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சரிம்மா நான் வச்சாருன்னு சொல்லிட்டு பரணி ஃபோனை வாங்கி வச்சாடுறாங்க. அது எல்லாத்தையுமே சவுந்தரபாண்டி ஒட்டி கேட்டாடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசனுடைய தாய்மாமாவை வர சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப பொண்ணோட அம்மா எங்கன்னு நீங்கள் கேட்கணும். அப்போ மூளையில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளையை நான் கண்ணை காட்டுவோம். அவங்கள போயிட்டு யார் பண்ணி என்ன தப்பு செஞ்சு இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும், மற்றதை இந்த சனியாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டு ஃபுல்லாக இருக்கிற காசை வந்து எடுத்து கொடுத்தாடுறாங்க. சரிங்க நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சாரேன், அடிக்கடி இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வெங்கடேசனுடைய மாமா.